கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 13வது அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 13:3, 2 கொரிந்தியன்ஸ் 13:3. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். எப்படி? கிறிஸ்து எனக்குள்ள பேசுகிறாருக்கு அத்தாட்சி தேடுறீங்களே. ஏன்னா நான் பேசுகிற பேச்சு, நான் எழுதுகிற கடிதம் கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதுறாருங்கிறதுக்கு நீங்கள் அத்தாட்சி தேடுறீங்க. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதியில் அப்போஸ்தலர் அனுப்பும்போது என்னென்ன செய்யணுங்கிறத மத்தேயு 10வது அதிகாரத்தில் சொன்னார். அப்படி சொல்லிகிட்டே வரும்போது அதில் சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாருங்கள். 19-20வது வசனம் பாருங்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். என்ன உங்களை அதிகாரிகள் பிடிச்சு ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு உங்களை துன்புறுத்தி கேள்வி கேட்டாங்கன்னா, ஐயோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது எப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க, அது அந்த நேரத்திலே கொடுக்கப்படும். காரணம் என்ன? 20வது வசனம், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறார். இப்போ என்ன பேசுறது நீங்கள் இல்லைப்பா, பேசுறது யாரு? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் பேசுகிறாரு அப்படிங்கிற காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் இதை 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 30-32 வசனங்களில் சொல்லும்போது அங்கே ராப்போஜன பந்தியை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எப்படி? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். என்ன அப்படி நீங்கள் இந்த சிட்சிப்புக்குள்ளே நீங்கள் வரலன்னா என்ன நடக்க போகுது? உங்களுக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளை வரப்போகிறீங்க. அதனால இப்பொழுதே உங்களுக்கு அந்த சிட்சிப்பு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறாரு. அதனால தான் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லும்போது, நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். என்ன நோக்கம்? என்ன? கர்த்தருடைய வருகையில் அவனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படணும், அவன் மீட்புக்குள்ள வரணும் என்பதற்காகத்தான். அதனால தான் இங்கே சொல்லும்போது 1 கொரிந்தியர் 9:2 சொல்லும்போது, நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன், கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே. அப்போ என்ன? நீங்கள் தான் என்னுடைய அப்போஸ்தல ஊழியம். அது மாத்திரமல்ல, நீங்கள் தான் என்னுடைய முத்திரை. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிற நீங்களே நிதானிச்சு பாருங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொன்ன போல ஏன் மூலம் ஆவியானவர் உங்ககிட்ட பேசுகிறாரு. அப்போது இதற்கு அத்தாட்சி உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன பலவீனம் இல்லை, வல்லவராய் இருக்கிறாருங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஒரு காரியம் மிக தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதாவது நம்முடைய ஆத்தும மீட்பிற்காக நாம் இந்த பூமியில் சிட்சிக்கப்படும் போது, அது தேவன் யாரை கொண்டு சிட்சித்தாலும், அது வசனத்தை கொண்டு இல்லை ஒரு ஊழியரை கொண்டு இல்லை யாரை கொண்டு சிட்சித்தாலும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அது தேவன்கிட்ட இருந்து வருதா இல்லையா என்பதை நீங்களே நிதானித்து அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது? நிறைய பேர் ஏதாவது கடினமான ஒரு சீர்திருத்தம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தா இன்றைக்கு ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அப்படி ஒரு கண்டிப்பான உபதேசம் சொன்னால் அவங்க சபையை மாற்றிட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நீ உன்னுடைய வாழ்க்கை சரியாகணும், நீ கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கடினமான உபதேசம் பண்ணும்போது அவர்கள் என்ன பண்ணிடுறாங்க? உபதேசியாரை மாற்றுறாங்களே ஒழிய அவர்கள் மாறுவதில்லை. காரணம் என்ன? எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்கு போயிடுறாங்க. சிந்திச்சு பாருங்கள். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஒரு கண்டிக்கப்படக்கூடிய சீர்திருத்தமுடைய ஒரு பிரசங்கத்தை கேட்குறீங்களா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? என்ன மாதிரியான காரியங்களை செய்யக்கூடியவங்களா இருக்கிறீங்க?
ஏன்னா இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அன்னைக்கு சொல்லி கொடுக்கும்போது கொரிந்து சபையில் உள்ளவங்களுக்கு சொல்கிறாரு, உங்களுடைய ஆத்தும மீட்பிற்காக நான் உங்களை சீர்திருத்தக்கூடிய காரியம் செய்கிறேன். அப்போ நீங்கள் அதை கேட்டு நீங்கள் சீர்திருந்தினவர்களாய் வர வேண்டும் என்றதா. அப்போ இன்றைக்கு நாம் கண்டிக்கப்படும் உபதேசங்களை கேட்டு நம்மை நாம் திருத்தி கொண்டு நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து பார்க்குறீங்களா, இல்லை ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திரம் தேடுறீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ ஒரு ஆத்தும மீட்பிற்காக என்ன ஒரு சிக்ஷை வேணாலும் கர்த்தர் செய்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இதோ அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் கற்றுக்கொண்டோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் என்ன ஒரு கண்டிப்பான உபதேசமாக இருந்தாலும் அதை கேட்டு தங்களை தாங்களே நிதானித்தறிந்து தங்களை நியாயம் தீர்த்து கொண்டு கர்த்தருடைய வருகையில் காணப்படக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.